இந்த பிக் பாஸ்ல இந்த கடைசி 2 வாரம் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனவங்க அவங்க எல்லார்கிட்டையுமே முதல்ல சொல்லி தான் உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே போகக்கூடிய நீங்கள் வெளியே நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்கள அனுப்புகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க கண்டிப்பாக ஒரு சில சண்டை போட்ட விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட் அதனால் ட்ரிகர் ஆகி 1-2 வார்த்தைகள் விடும்பொழுது அவங்களோட ஓட்டு எண்ணிக்கைகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே உள்ளே அனுப்புறதுக்கான ஒரு நோக்கமே. ஆனால் பிக் பாஸ் ஒரு 50 ரூபாய் கொடுத்து நடிக்க சொன்னால் இந்த சீசனில் ரீஎன்ட்ரி கொடுத்தவங்களில் ஒரு சிலர் 5000 ரூபாய்க்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கோபத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் செய்ய சொன்னதை தான் செஞ்சாங்க, அதை ஓவராக செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நேற்று வச்சு செஞ்சார் விஜய் சேதுபதி. அதில் முக்கியமாக மாட்டினது வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து ஒரு வார்த்தை விட்டுருப்பார், ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அதை பார்க்காம இருந்திருப்போமா, அதை நோட் பண்ணி வாரம் நாங்கள் எதாவது கேட்காம இருந்திருப்போமா, நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த மனுஷன் இதை மாற்றி அதை சொல்லும் போதும் அதை மாற்றி இதை சொல்லும் போதும் விஜய் சேதுபதி விடாமல் அவர் ரோஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. அதாவது இவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, வெளியேந்து பார்த்துட்டு வந்து நீங்கள் தான் வன்மத்தை கக்குறீங்கன்னு சொல்லிட்டு முழு பழியும் ரீஎன்ட்ரி வந்தவங்க மேலேயே போடணும் அப்படின்றது காரணத்துக்காகவே விஜய் சேதுபதி பேசின மாதிரியே இருந்துச்சு. பிரவீன்ராஜாவது எதை பேசுதுன்னு தெரியாமல் கொஞ்சம் திருன்னு முழிச்சாரு. ஆனால் வியானா கிட்ட கேட்கும்போது ஒரு காரணத்தை கரெக்டாக தான் அவங்க சொன்னாங்க. அதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே ஆதிரியை மேலே தூக்கிட்டு அந்த டாஸ்க் விளையாடும் போது விக்ரம் அவர் கால் பிடிச்சி இழுத்துருப்பாங்க. அது வந்து பண்ணது தப்பு. ஆனால் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து சாரி கேட்டார். சாரி கேட்டால் என்ன தப்பு வேணாமோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கும் விஜய் சேதுபதி வந்து மழுப்பலாகவே பேசினார். ஏன்னா அந்த வாரம் வீக்கெண்டில் கூட விக்ரமை கண்டிக்கவே இல்லை. ஏன் இது மாதிரி இழுத்தீங்க பண்ணீங்க அப்படின்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ஆனால் விக்ரம் அந்த வாரம் எல்லார் காலையும் விழுந்தே சாரி கேட்டார். அந்த இடத்துல வியானா கேட்டது கரெக்டான விஷயம் தான். தப்பு பண்ணிவிட்டு சாரி கேட்கலாம் அப்படின்னா எல்லாரும் எல்லா இடத்துலையும் தப்பு செய்ய தானே சார் செய்வாங்க. இப்படி பண்ணார், அதை தான் நான் நோட் பண்ணி சொன்னேன் அப்படின்னா கூட விஜய் சேதுபதி அதை கேட்கல. அந்த பாயிண்ட்டை அந்த இடத்துல அவர் கேட்டுக்கணும். ஆனால் அதை தட்டி கழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருந்தது விஜய் சேதுபதி.